ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்ப்போமா? நம்ம மலர் வந்துட்டு மதிக்கிட்ட போயிட்டு மதி மதி நான் மாட்டிக்கிடுவேன்னு பயந்துட்டேன் மதி. ஆனால் அங்கே பார்த்தியா யாருமே எதுவுமே என்ன சொல்லலை. இப்போதான் மதி எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாமே ஒன்னால தான் மதின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மதி வந்துட்டு இவ்வளோதாங்க வாழ்க்கை, இதுக்கு போட்டு நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க. இங்கே யாருமே உங்களை தேடவே இல்லை. ஏன்னா வீட்டில் வந்துட்டு வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால உங்களை யாருமே தேடலை. இதுக்கு போட்டு நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த வீடே ஓடாத மாதிரியும் இங்கே யாருமே சாப்பிடாத மாதிரியும் நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த வீட்டில் இல்லைன்னா கூட எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க, சாப்பிட தான் செய்வாங்க. முக்கியமாக நம்ம அத்தை மாமா. அதனால அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையோட சுதந்திரத்தை நீங்கள் இழக்காதீங்கன்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மலர் வந்துட்டு, "ஆமா மதி, யாருமே என்ன தேடல. இப்பதான் எனக்கு புரியுது வாழ்க்கைன்னா என்னன்னு. அவங்கள பத்தி யோசிச்சு யோசிச்சு நான் என்னோட சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு இருக்கேன். நான் ஒரு 2 மணி நேரம் வீட்ல இல்ல பாத்தியா, ஆனா யாருமே என்ன தேடல. இப்பதான் எனக்கு புரியுது மதி. உன்னால தான் நான் இப்படி மாறியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மதி. வீட்ல உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்ட." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்லவும், சமையல் எல்லாமே ஆயிடுச்சா மதின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு மதி வந்துட்டு, என்ன பிரச்சனை? இல்லை, எப்பவுமே டெய்லி நான் தானே சமைப்பேன். இன்னைக்கு நீயும் ஸ்ருதியும் தானே சமைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக டின்னருக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்துட்டு மலர் வைக்கிற டேஸ்ட் மாதிரி இல்லையே, இது வேற மாதிரிலாம் இருக்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு நம்ம மலர் வந்துட்டு மதிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மதி வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க. டேஸ்ட்ல என்ன இருக்கு? இப்போ வந்துட்டு வீட்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? பிபியும், கொலஸ்ட்ராலும். அத நினைச்சு அத்தையும், மாமாவும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படா இத சரி பண்ணலாம்? நமக்கு ஏதாவது ஆயிருமோ?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, சப்பாத்தி எப்படி இருக்கு? குருமா எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்களா என்ன? விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. எப்பவுமே நீங்க வீட்ட பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க அம்மாக்கு நீங்க தான் இருக்கீங்க. உங்க வீட்டையும் நீங்க பார்க்கணும். சரியா? இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு டின்னர் எதுவுமே சொல்லாம சாப்பிடுவாங்க. நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம மதி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மலர் வந்துகிட்டு ரூம்ல இருக்காங்க. அப்போ ரேவதி கால் பண்றாங்க. மலர் வந்துட்டு ரேவதிக்கு ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. "அ என்ன அண்ணி, அம்மா போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு ரேவதி கேட்க, அதுக்கு நம்ம மலர் வந்துட்டு, "ஆமா, இதுக்கு எல்லாமே காரணம் மதி தான். நான்லாம் எப்படி பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா மதி வந்துட்டு அவ்வளோ போல்டா இருக்கா. எல்லா விஷயத்தையுமே அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்றா. நான் எங்க மாட்டிருவேனோன்னு பயந்தேன். ஆனா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு, பூஜை ரூம்ல உள்ள திருநீறு, பூவு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அழகா சூப்பரா பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டா. அ மதியம் மாதிரி யாருமே இல்ல. இப்பதான் எனக்கு ஹேப்பியா இருக்கு" சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்றாங்க. மலர் சொல்றாங்க. அதுக்கு ரேவதி வந்துட்டு, "ஆமா, நம்ம வீட்டுக்கு மதி தான் கரெக்ட்டு. என்னோட அம்மா அப்பாவுக்கு மதி தான் கரெக்ட்டு. அவங்கள அடக்க அவளால மட்டும் தான் முடியும். மதி நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம். நீங்க இனி மதிய மாரி இருக்க பழகிக்கோங்கன்னு" சொல்லிட்டு அ ரேவதி சொல்றாங்க. அதுக்கு மலர் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா பாக்யராஜ் ரூமுக்குள்ள வராங்க. அ மலர் அத பார்த்துட்டு, "ஆமா, ஆமா. எல்லாரும் மதிய மாதிரி இருக்கணும். உங்க அண்ணன் பாக்யராஜ் மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது. ஏன் சொல்றீங்க அண்ணின்னு?" ரேவதி கேட்க, அதுக்கு, "இல்ல, ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்கன்னு நான் சொன்னேன் பார்த்துக்கோங்க." கொஞ்சம் கூட அத புரிஞ்சுக்காம, நான் எதுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு வரணும்? அத்தை, மாமா முன்னாடி கேட்காங்க. எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க தெரியாதா உங்க அண்ணனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அதுக்கு ரேவதி, அண்ணன் கொஞ்சம் சூதுவாது தெரியாதவங்கலாம் நீ புரிஞ்சுக்கோங்க" அப்படி சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரேவதி மலர்கிட்ட, "நீங்க முன்னாடி மாதிரி இல்ல அண்ணி. ரொம்ப மாறிட்டீங்க. வாக்கிங் போறீங்க. யாருக்கும் தெரியாம அம்மாவ பார்க்க போறீங்க. என்னால தான் இப்படி இருக்க முடியல. அவருக்கு பயந்து பயந்து நான் வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கேன். எனக்கும் எப்போ ஒரு விடுதலை வருமோ தெரியல" அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதி ஃபீல் பண்றாங்க. அதுக்கு மலர் "நானும் என்ன முன்னாடி இப்படியா இருந்தேன்? உனக்கு தெரியும்ல. நான் எந்த அளவுக்கு அத்தை மாமாவுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்தேன்ட்டு. எப்போ மதி நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பதான் நானுமே இந்த மாதிரி தைரியமா இருக்கேன். இனியும் இப்படிதான் இருக்கணும்னு பழகிக்கிறேன். நீயும் பழகிக்கன்னு" சொல்லிட்டு
மலர் பேசுகிறாங்க. 2 பேருமே ஜாலியாக ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம தங்கராஜ் வந்துட்டு என்டர் ஆகுறாங்க. தங்கராஜ் ரேவதி ஃபோன் பேசுகிறத பார்த்துட்டு, என்ன இவா எப்போ பாரு யாருக்கிட்டேயே ஃபோன் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி மலர் வந்துட்டு ரேவதி கிட்ட, தங்கராஜ் என்ன வீட்டில் இல்லையான்னு கேட்குறாங்க. வீட்டில் தான் இருக்காங்க, நான் ஃபோன் பேசுகிறது தெரியாது, இங்கே மறைஞ்சு நின்று பேசிட்டு இருக்கேன்னு ரேவதி சொல்ல, ஐயையோ தங்கராஜ் அண்ணன் மட்டும் பார்த்தா அவ்வளோதான், பேசாம நான் ஃபோனை வைக்கிறேன் சரியா அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி வந்துட்டு, ஏன் ஃபோனை வைக்கிறீங்க நீ, உங்கள் வீட்டுக்கார் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர், என் வீட்டுக்காரெலாம் எதுவும் சொல்ல மாட்டார், தங்கராஜ் அண்ணன் தான் அவங்கள வெளுத்து விடுவார் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்கிறாங்க. 2 பேருமே நல்லா ஜாலியாக பேசிக்கிறாங்க. பேசிட்டு இதுக்கு மேலே நான் ஃபோன் பேசினா தங்கராஜ் அண்ணன் பார்த்துடுவாங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் ரேவதி அப்படி அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு மலர் வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கிற தங்கராஜை வந்துட்டு பார்த்துட்டு கேட்குறாங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, எப்போ மட்டும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கு, செல்ல கொடு, பாஸ்வேர்டு சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி, உங்கள் செல்லை நான் ஏதாவது கேட்குறேன்னா எப்போ பாரு என் செல்லை மட்டும் வந்துட்டு கேட்டுட்ருக்கீங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுகிறேன், எப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு ரேவதி சொல்ல, ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படியா சிரித்து சிரித்து பேசுவேன், ஒரு நேரம்னாலும் பரவாயில்ல, எந்த நேரம் ஃபோன் பேசிட்டு இருக்க, வா உன் அம்மா கிட்ட போய் நான் சொல்கிறேன் பார் பார்க்குறியா அப்படின்னு நம்ம தங்கராஜ் சொல்ல, போய் சொல்லுங்க எங்கள் வீட்டில் என்னை பற்றி தெரியும் சரியா அப்படின்னு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் வந்துட்டு ஓவரா ரேவதியை வந்துட்டு கோவமாக பேசுகிறாங்க. இதை வந்து ரேவதிக்கு தாங்கிக்க முடியல, வார்த்தையை வந்துட்டு பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கை நீட்டி பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ், நீ உன் செல்லை கொடு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா என்ன தப்பு பண்ணுறா நான் கண்டுபிடிக்கேன் சரியா அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, இல்லைலாம் தர முடியாது, அது என்னோட மொபைல், உங்கள் மொபைல் நான் கேட்கல சரியா அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கராஜன் ரேவதியை மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டுருவாங்க. 2 பேருக்குமே வாக்குவாதம் ஆகுது. தங்கராஜ் வந்துட்டு, இவங்க செல்ல இப்போ கூட எனக்கு தெரியாது, நான் பார்த்தே ஆகணும், நான் பார்க்குற நேரில் நீ ஃபோன் பேசிட்டு தான் இருக்க, கேட்டால் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிற, நான் எப்படி நம்புறது, அதுவும் சிரித்து சிரித்து பேசுகிற, நீ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட காமிக்க வேண்டியது தானே, பாஸ்வேர்டை எடுத்து சொல்ல வேண்டியது தானே, அது என்ன மறைக்கிற, நான் புருஷன் தானே, புருஷன்கிட்ட எந்த பொண்ணும் மறைக்க மாட்டான், அப்படியே மறைச்சா கூட அவள் தப்பு பண்ணுறான்னு அர்த்தம், இதுக்கு மேலே நீ இந்த தப்பை பண்ணிட்டு இருந்தா நான் அம்மா அப்பா கிட்ட போயிட்டு நீ எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டினா உனக்கு தெரியாமலேயே உண்மையை கண்டுபிடிச்சி அதுக்கான தண்டனையை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒழுங்கா என்கிட்ட இப்பவுமே உண்மை சொல்லு அப்படின்ட்டு தங்கராஜுக்கும் ரேவதிக்கும் வாக்குவாதம் ஆகுது. கோவத்தில் வந்துட்டு தங்கராஜை வந்துட்டு ரேவதியை அடிக்க போகிறாங்க. தங்கராஜ் கை ஓங்குனது நம்ம ரேவதிக்கு செம்மையாக கோவம் வருது. பொண்டாட்டியை அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா, கை நீட்டி அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கையை பிடிச்சிட்டு திருப்பி அடிக்கிறதுக்கு நம்ம ரேவதி கை ஓங்குறாங்க. அடுத்தடுத்த எபிசோட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.